காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க செல்வதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோளூருக்கு வருகின்றார், தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ. அப்பொழுது விடிகாலை பொழுதிலே மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை அந்த ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் கேட்கின்றார், அம்மா, இது தேடி போகும் ஊர், இங்கே தாங்கள் எங்கே வெளியே செல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை கூறிய 81 வார்த்தைகளே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியம், பக்தி இலக்கியம். ஒரு அடியார் ஒரு ஆச்சாரியருக்கு கூறிய அற்புதமான கீதை இந்த படைப்பு. இதிலே 39வது வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 40வது வரியை பார்க்க இருக்கின்றோம். அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போலே என்று சொல்கின்றாள். அடி என்பது இங்கே திருவடியை குறிக்கக்கூடிய அற்புதமான சொலவடை. கொங்கு பிராட்டி யார், அவள் எப்படி எங்கே ஸ்ரீமத் ராமானுஜரை சந்தித்து அடியை வாங்கினாள் என்பதை பற்றிய அற்புதமான நிகழ்வு. ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீமத் ராமானுஜர் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்கின்றார். இதனால் இவருக்கு உடையவர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. திருப்பதியிலே இவருடைய பெயர் பாஷ்யக்காரர். காஞ்சிபுரத்திலே இவருடைய பெயர் ஸ்ரீமத் ராமானுஜர். இவர் பிறந்த ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்திலே இவருடைய பெயர் இளையாழ்வார். இப்படி பல திருநாமங்களை பெற்றிருந்து பல அடியார்களை வைகுந்தத்திலே சேர்த்த பெருமைக்கு உரியவர். பலருக்கும் குருவாக விளங்கியவர், இன்றும் திகழ்ந்து கொண்டிருப்பவர். கலங்கரை விளக்கமாக இவர் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கான சிறப்பான அத்தாட்சிதான் இந்த வரி. கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவள் கொங்கு பிராட்டியும் அவருடைய கணவனுமான கொங்கில் ஆச்சான் என்பவரும். இவர்கள் கர்நாடக மாநிலம் கொல்லேகாலில் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே வளமிக்க பகுதியாக இருந்தது. ஒரு சமயம் மழை பெய்யாமல் கடும் வறட்சி ஏற்பட்டது. அத்தனை பேரும் ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது இந்த கொங்கு பிராட்டியும் கொங்கில் ஆச்சானும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார்கள். கொல்லேகாலில் இருந்து எங்கும் திரிந்து அரங்கம் வந்து சேர் என்பது பழமொழி. அப்படி இவர்கள் ஸ்ரீரங்கத்திலே வந்து தங்கியிருந்த காலத்திலே ஸ்ரீமத் ராமானுஜர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று யாசகம் பெற்று வருவார். அப்படி இவர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லும் பொழுது இந்த அம்மையார் பார்த்து கொண்டிருப்பாராம். ஒரு நாள் இந்த கொங்கு பிராட்டினுடைய வாசல் அருகே வந்து நின்றாராம் ஸ்ரீமத் ராமானுஜர். அப்பொழுது இந்த கொங்கு பிராட்டி ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி கேட்கின்றாளாம், சுவாமி, நாங்கள் கடை தேறுவதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லக்கூடாதா என்று. அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த கொங்கு பிராட்டிக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தாராம். இதை செவிமடுத்த பிற்பாடு இந்த அம்மையாருக்கு மிகுந்த ஆனந்தமாக போய்விட்டது. எத்தனை பெரிய ஆச்சாரியர், எத்தனை பெரிய மகான், இவர் நமக்கு வந்து நம்முடைய வீட்டிற்கரையே நின்று கொண்டு நமக்கு உபதேசம் செய்கின்றார் என்று சொன்னால் நாம் பெற்ற பேருதான் என்ன. மிகுந்த மகிழ்ச்சியாக போய்விட்டது இந்த கொங்கு பிராட்டிக்கு. இந்த அம்மையார் என்ன பண்றாங்க பாருங்க. இவருடைய திருவடி இந்த வீட்டின் வாசல் அருகே பட்டதோ அந்த புண்ணியமோ என்னவோ தெரியாது. கொல்லேகாலில் மறுபடியும் வளமை வந்துவிட்டது, மழை பெய்து விட்டது. திரும்ப இவர்கள் ஊருக்கு போக வேண்டும், தங்களுடைய சொந்த ஊரான கொல்லேகாலுக்கு. அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மற்றும் இவர்களுக்கு இன்னும் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. என்னன்னா, இந்த அம்மையாருக்கு உபதேசம் செய்த 8 எழுத்து மந்திரத்தை மறந்துவிட்டால் இந்த பிராட்டி. அதை மறுபடியும் கேட்டு பெற வேண்டும் என்ற ஞானோதயம் பிறந்துவிட்டது இந்த அம்மையாருக்கு. அப்பொழுது ஸ்ரீரங்க மடத்திலே இந்த அம்மையார் கேட்கின்றார்களாம் ஸ்ரீமத் ராமானுஜரிடம், ஐயா, நீங்கள் உபதேசம் செய்த அந்த மந்திரம் எனக்கு மறந்துவிட்டது, தாங்கள் அதை மறுபடியும் எனக்கு உபதேசம் செய்வீர்களா என்று கேட்டுவிட்டு மற்றொன்றை பரிசாக கேட்கின்றார்களாம். அது என்னன்னா, ஸ்ரீமத் ராமானுஜருடைய பாதுகைகளை கேட்டு பெறுகின்றார்களாம். எத்தகைய அரிய ஞானம் இருக்க வேண்டும் பாருங்கள். சத்குருவினுடைய பாதம் பணிந்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும்.
அப்பொழுது பாதகியை கேட்பதென்றால் எத்தனை அரிய ஞானம் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் ராமானுஜரும் மிகுந்த மகிழ்வோடு தம்முடைய பாதகைகளை அந்த அம்மையாருக்கு கொடுக்கின்றார். இந்த அம்மையாருக்கு என்ன எண்ணம்னா, நாம சத்குருவை பிரிந்தாலும் அவருடைய திருவடி நம்மிடம் இருக்கின்றது அல்லவா, அதற்கு நாம் பூஜை செய்யலாம் அல்லவா, ஒவ்வொரு நாளும் அதற்கு நைவேத்தியம் படைக்கலாம் அல்லவா. இப்படிப்பட்ட அற்புதமான எண்ணம் இந்த கொங்கு பிராட்டிக்கு. இப்பொழுது இந்த அம்மையார் ஊர் திரும்பி விட்டார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. என்னன்னா, அப்பொழுது சோழர்களுடைய ஆட்சி காலம். கிருமிகண்ட சோழன் என்ற ஒரு சோழ பேரரசன் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். ஸ்ரீரங்கமும் அதற்கு உட்பட்ட பகுதி. இவருக்கு என்ன எண்ணம்னா, சைவம்தான் மிகச்சிறந்த மதம், சிவபெருமான் தான் இறைவன், அவரை தவிர வேறு இறைவன் கிடையாது. இதற்கான ஒரு ஆவணத்தை உண்டாக்குகின்றான். இந்த ஆவணத்திலே பல மத குருமார்களுடைய கையொப்பங்களை கேட்கின்றான். இப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் மிகப்பெரிய புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார். கடையவனுக்கும் கடை தேற்றம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மகானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய கையொப்பத்தையும் நாம் கேட்டு பெற்றுவிட்டால் இதை மிகச்சிறந்த அத்தாட்சியாக கொள்ளலாம் அல்லவா, மிகச்சிறந்த ஆவணம் தானே அது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆணையை இடுகின்றார். என்னன்னா, ஸ்ரீமத் ராமானுஜரை அவருடைய மடத்தில் சந்தித்து அழைத்து வர வேண்டும் என்பது அவனுடைய கட்டளை. காவலாளிகள் இப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜரை தேடிக்கொண்டு ஸ்ரீரங்கத்து மடத்துக்கு வருகின்றார்கள். அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜருடைய சீடர் இருக்கின்றார் கூரத்தாழ்வார். அவருக்கு உண்மை புரிந்து விட்டது. சோழ அரசன் என்ன பண்றான், ஸ்ரீமத் ராமானுஜரை கூட்டிக் கொண்டு வர சொல்கின்றான் மற்றும் அவருடைய கையொப்பத்தை கேட்கின்றான் அவனுடைய ஆவணத்திலே. இவருக்கு என்ன பயம்னா, கூரத்தாழ்வாருக்கு நம்முடைய ஆச்சானுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டு விடுமோ, சோழ பேரரசனால் ஏதாவது இடையூறு செய்வானோ என்ற ஒரு பயம் வந்து விட்டதாம். நம்முடைய ஆச்சாரியனை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. இதுல ஒரு யுக்தியை அவர் பயன்படுத்துகின்றார். என்னன்னா, காவலாளிகள் முன்னே பின்னே ஸ்ரீமத் ராமானுஜரை அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் குளியல் அறையிலே ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். கூரத்தாழ்வார் என்ன பண்றாரு, ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஆடைகளை அணிந்து கொள்கின்றார். அவருடைய கோலை கையிலே எடுத்துக் கொள்கின்றார். நான் தான் ஐயா ஸ்ரீமத் ராமானுஜர், என்ன வேண்டும் உங்களுக்கு, நான் வருகின்றேன் உங்களோடு என்று கூறிக்கொண்டு போய்விட்டாராம். இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு. இவர் வெளியே வந்து பார்க்கின்றார். இல்லறத்தார்கள் மட்டுமே வெள்ளையாடி அணிவார்கள். சந்நியாசத்திலே இருக்கின்றவர்கள் காவி உடை அணிவார்கள். நம்முடைய காவி உடை எங்கே போயிற்று, காணோமே என்று தேடும் பொழுது, மடத்தில் விசாரிக்கும் பொழுது சொல்லிவிடுகின்றார்கள் மற்ற அடியவர்கள், ஐயா தங்களை காப்பாற்றுவதன் பொருட்டு கூரத்தாழ்வார் உங்களுடைய உருவத்திலே சென்றிருக்கின்றார் என்று. ஸ்ரீமத் ராமானுஜருக்கு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது. ஏன்னா, இப்பொழுது நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய சீடனையும் காப்பாற்ற வேண்டும். முதலிலே இங்கே இருந்தாலே ஆபத்து என்ற முடிவுக்கு வந்து விட்டார். இங்கே இருந்தால் தானே இந்த ஆபத்து தொடர்கின்றது, நாம் மேலுக்கோட்டைக்கு போய்விட்டால் என்ன என்ற எண்ணம் வந்து விட்டது. அப்பொழுது தன்னுடைய அன்பர்கள் புடைசோர் அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்ரீரங்கம் நகரை விட்டு வெளியேறி விடுகின்றார். அப்படி வெளியேறும் பொழுது அவர்கள் ஒரு வீட்டிலே தங்குகின்றார்கள். அது யாருடைய வீடு என்று சொன்னால், இந்த கொங்கு பிராட்டியினுடைய வீடு. இது ஒன்றும் அந்த அடியவர்களுக்கு தெரியாது. இவர்கள் கேட்கின்றார்களாம், அம்மா இங்கே நாங்கள் தங்கிக் கொள்ளலாமா, எங்களுக்கெல்லாம் தாங்கள் சாப்பாடு கொடுப்பீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மையார் ஒப்புக்கொள்கின்றார். ஆனால் வந்திருப்பது ஸ்ரீமத் ராமானுஜர் என்பது இந்த அம்மையாருக்கு தெரியாது. இந்த அம்மையார் என்ன பண்றாங்க பாருங்க, அடியார்களுக்கு உணவு சமைக்க வேண்டும் என்பதற்காக தான் வீட்டை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு தானும் குளித்துவிட்டு புது ஆடையை உடுத்தி கொண்டு வீட்டை சுத்தி செய்து விட்டார்கள். பின்பு என்ன பண்றாங்க பாருங்க, உணவு சமைக்கின்றார்கள் புது பாத்திரங்களிலே. உணவு சமைப்பதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வை செய்கின்றார்கள். அது என்னன்னா, இவர்கள் சமைத்த உணவை ஒரு இடத்திலே வைக்கின்றார்கள் நைவேத்தியமாக. இது எந்த இடம் என்பது மட்டும் அவர்களுக்கு தெரியாது.
அது எது என்பதும் இவர்களுக்கு புரியவில்லை அடியார்களுக்கு. சிறிது நேரம் கழித்து நாம் சாப்பிடலாம் என்று இந்த அம்மையார் கூப்பிடுகின்றார் அடியவர்களை. அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் கேட்கின்றார், அம்மா, தாங்கள் எதற்கோ நைவேத்தியத்தை சமர்ப்பித்தீர்கள், அது யாருக்கு, எதற்காக என்று கேட்கும் பொழுது கொங்கில் பிராட்டி கூறுகின்றாளாம், ஐயா, அது என்னுடைய சத்குருவினுடைய பாதச்சுவடுகள். அந்த அற்புதமான இறை பரிசுக்கு என்னுடைய நைவேத்தியத்தை நான் முதலே சமர்ப்பிப்பேன், பின்புதான் நான் அடியவர்களுக்கு உணவிடுவேன் என்று சொல்கின்றார்களாம். இதை கேள்விப்பட்டவுடன் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஆனந்தமாக போய்விட்டது. ஏன்னா, ஒரு அடியவர் எப்படி தன்னுடைய ஆச்சாரியனை கௌரவிக்கின்றார், எத்தனை அன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சமைத்த உணவை அதை நைவேத்தியமாக முதலிலே ஆச்சாரியனுடைய அந்த பாத அணிகளுக்கு சமர்ப்பித்து விட்டு பின்பு தாம் சாப்பிடுவது என்பது எவ்வளவு சிலாக்கியமான காரியம், எத்தனை அற்புதமான பக்தி செய்ய வேண்டும், இதற்கு எத்தனை பெரிய மனது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சத்குருவை மறவாமல் இருப்பதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும் அல்லவா. இப்படிப்பட்ட அடியாரை சந்தித்ததில் மற்ற அடியார்களுக்கும் மிகுந்த மகிழ்வாக போய்விட்டதாம். அப்பொழுது சொல்கின்றார்களாம், ஐயா, நான் தான் கொங்கில் பிராட்டி, உங்களிடம் இருந்து நான் மந்திர உபதேசம் பெற்றிருக்கின்றேன் என்று. ஏன்னா மற்ற அடியார்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக போய்விட்டது. இந்த அம்மையார் எதற்காக சமைத்த உணவை கொண்டு போய் எதற்காக ஒரு இடத்தில் கொண்டு போயிட்டு அவங்க நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது, ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா இப்பொழுது கிருமிகண்ட சோழனுடைய அரசாட்சி தானே நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு ஏதேனும் உத்பாதம் வந்து விடுமோ, ஏதாவது ஒரு இடர் நேரிட்டு விடுமோ என்ற சந்தேகம் வந்து விட்டது. அது தீர்ந்து விட்டது. ஒரு சத்குருவினுடைய பாத அணிகளுக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுக்க முடியுமோ அதை அற்புதமாக செய்திருக்கின்றால் இந்த கொங்கு பிராட்டி. இந்த கொங்கு பிராட்டியினுடைய இந்த நிகழ்வு உண்மை. நாம கேட்கலாம், இதற்கு அத்தாட்சி உண்டா என்றால் உண்டு. எண் 55 மங்கம்மா நகரிலே ஸ்ரீரங்கத்திலே இவருடைய வாரிசுகள் இன்றும் இந்த பாத அணிகளுக்கு ஒவ்வொரு நாளும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கின்றார்கள், அதனை ஆராதிக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம், நமக்கான அத்தாட்சி அல்லவா. கொங்கில் பிராட்டி என்பவர் ஏதோ ஒரு இதிகாசத்தில் கூறப்படுகின்ற கதாபாத்திரம் கிடையாது, உண்மையாகவே வாழ்ந்தவர்கள். அதற்கான அத்தாட்சி, நிரூபணம், சாட்சியம் உண்டு ஸ்ரீரங்கத்திலே. இப்பொழுதும் நாம் காணலாம். ஆச்சாரியனுடைய பாத அணிகளுக்கு அதை கேட்டு பெறுவதற்கு எத்தனை ஞானம் இருக்க வேண்டும். இந்த அம்மையார் என்று கேட்டார்களோ அன்றிலிருந்து ஸ்ரீமத் ராமானுஜர் பாத அணிகளை அணிவது கிடையாதாம். இப்படி ஒரு சத்குருவை சந்தித்தவுடன் மந்திர உபதேசம் பெறுவது மாத்திரம் அல்லாமல் அவருடைய பாத அணிகளையும் கேட்டு பெறுவது என்பது பக்திக்குரிய மிகச் சிறப்பான உயர்வான விஷயம். இப்படி நான் அடி வாங்கினேனா என்ன என்று கேட்கின்றால், இந்த மோர் விற்கக்கூடிய திருக்கோளூர் பெண் பிள்ளை. அடி என்பது திருவடியை குறிக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆச்சாரியனுடைய திருவடி ஒன்றை நம்மை உயிரிக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இதை சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி கூறுகின்றால் இந்த கொங்கு பிராட்டியும், அதை வழிமொழிகின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையும். எத்தனை ஆச்சரியமான விஷயம். ஜெகம் புகழும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய பாத அணிகளுக்கு கிடைத்த அற்புதமான தெய்வீக பரிசல்லவா இந்த சீடர் பெண்மணி. இப்படி கூறுகின்றால் இந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை அடுத்த அடி என்ன சொல்ல போகின்றால், அது யாரை பற்றியது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளிலும் மற்றும் ஸ்ரீமத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய மனத்தை செலுத்தி கொண்டிருப்பாமா மற்றும் நம்முடைய வரங்களை கோரிக்கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே, அடுத்த நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.